ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த நைட் ஃபாக் ஷோ. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி 1 இயருக்கு மேல ஆகுது. செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலா டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதோட ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சேதுபதி, சூரி, அப்புறம் பவானி ஸ்ரீ அவங்களாம் நடிச்சு, பிளஸ் கௌதம் வாசுதேவ் இருந்தாரு, முக்கியமா சேத்தன் இருந்தாரு. அவங்களாம் செமையா நடிச்சிருந்தாங்க. சேத்தன் வந்து வில்லன் ரோல்ல செமையா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அவுட்ஸ்டாண்டிங். அது மட்டும் இல்லாம ராஜா சார் மியூசிக் போட்டிருந்தாரு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்ப 2 பாட்டு பிளஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் செமையா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு 10 நிமிஷம் எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெயின் விழுந்து கவுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், சூப்பரா ஒண்ணு கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சோ சூப்பரா இருந்தார் வெற்றிமாறன். அப்படி நல்லா எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்த்து போட்டு இருக்கேன். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது வந்து சேதுபதி வந்து அரெஸ்ட் ஆயிடுறாரு. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க, இந்த போலீஸ் வந்து அவர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த செகண்ட் பார்ட்ல என்ன கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்ட்ல எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரு ஒரே கேஸ்ட் வந்து மஞ்சு வாரியர், அவங்க வந்து சேதுபதிக்கு ஜோடியா நடிப்பாங்கன்னு போட்டிருந்தாங்க. சோ எப்படி ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இப்ப எப்படி பிளாஷ்பேக்ல என்ன பண்ண போறாங்க, சேதுபதி வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ண பிரச்சனைக்கெல்லாம் எதுக்கு, எல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அது வந்து எவ்வளவு லெஜிட்மேட்டா காமிக்க போறாங்க, அதெல்லாம் முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் மூல கருவை. சோ எப்படி இருக்கு பார்க்கலாம். ஹியர் வி கோ. நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போ நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி, மதம், பிரிவினைவாதம் பல அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். வெற்றிமாறன் அந்த பயத்தால தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழியில், ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். மஞ்சு வாரியர், ராஜா சார் பிஜிஎம் செமையா இருக்குல்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நினைப்பு பாட்டு சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டு தினம் தினமும்னு. இப்போ விநாயகர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா இந்த பெருமாள் யாரு, அவ எங்க பிறந்தா, என்ன படிச்சான், கிஷோருக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே கஷ்யா பனுரா கஷ்யப் இருக்காரு. கிறிஸ்ட் இந்த மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்திருக்க. வாடா, உனக்கான பயணத்தை பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. பெட்ரானுங்க. யார் பிடிச்சது? இளவரசம் மேஜர் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கும். சூரி இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பெருமாள் தோழர் பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு சுனில், பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. குமரேசன், மறுபடியும் நீங்க தானா? திருப்பி குமரேசனே கொடுக்குறேன். சூரி, ராகவேந்தர், பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. அந்த லேண்ட்ஸ்கேப்பை ஹில் ஸ்டேஷன் எடுத்ததெல்லாம் செம்மையா கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபி பயங்கரம், செம்மையா சூப்பரா இருந்தது. ஷூட்டிங் அப்படியே காமிக்கிறாங்க. யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்க ஐயா. பாகம் 2 தத்துவம் கட்டுறாங்க அப்படியே. ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. 2012 உலகம் எங்கும் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுது போல இருக்கு. செம்மையா இருந்தது ட்ரெய்லரு. பார்க்கும் போதே அந்த ரொம்ப சண்டை இருக்குன்னு நினைக்கிறேன். வெட்டுறது அப்படியே அடிக்கும் போதே ஒரு மாதிரி கோரமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டே அப்படிதான், சில சீன்லாம் அப்படியே வெட்டுறது பிளஸ் நூட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அது ஒரு மாதிரி இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த செகண்ட் பார்ட்ல இன்னும் அதிகமா போவாங்க போல இருக்கு. பிளாஷ்பேக் எல்லாம் இன்னும் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சாங்க அப்படிலாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் காமிக்கும் போது ட்ரெய்லரே இவ்வளவு இதுவா இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் போகணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு ஆடிட்டிங்கான மூவியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடூரமா காமிக்கிறாங்க, அடிக்கிறதுலாம், அனுபவிக்கிறது, சித்திரவதை மாட்டதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு. ஆனா வெற்றிமாறன்லாம் எடுத்துருப்பாரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்த லீடு அதெல்லாம் எப்படி போய் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். சூரி கடைசியா கொஞ்ச நேரம் காமிக்கிறாங்க, அவரு திருப்பி ஏதோ அநேகமா விஜய் சேதுபதி அவரை
பாதுகாத்து கொண்டு எங்கன்னா போய் இன்னொரு இடத்துல போய் சேர்க்கறதுக்கு ஏன்னா காவலாளி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது பிளாஷ்பேக் எல்லாம் அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் சினாரியோல அவர் எஸ்கேப் ஆவாரா, அவங்களை காப்பாத்துவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு, அப்படியே தூக்கி வர போற மாதிரி இருக்கு. பகிர்ந்து எப்படி போகுது படம், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா வெற்றிமாறன் நல்லா எடுத்திருப்பாரு. ஸோ ஒரு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கலாம். ட்ரெயிலரோட இன்னொரு மேஜர் பாயிண்ட் எனக்கு தோணுதுன்னா, ராஜா சார் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே அந்த ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்மள அப்படியே பின்னி உள்ள வச்சிருக்க மாதிரி தோணுது. ஸோ படத்துலையும் கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாரு ராஜா சார்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பிஜிஎம் நல்லா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம சூரி சாரும் விஜய் சேதுபதியும் பயங்கரமா பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சூரி எஸ்பெஷலி அவருக்கு பிரேக் த்ரூ ரோலே அதான். ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்லாம் நல்லா நடிச்சிருப்ப நம்பிக்கை இருக்கு. மஞ்சு வாரியரும் சேதுபதி சாரும் சொல்லவே வேணாம், அவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க. சேத்தன், ராஜீவ் மேனன், கௌதம் மேனன் அவங்களாம் சூப்பரா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கலாம். இந்த முக்கியமா இந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த ஃபாரஸ்ட்ல நடக்கிற கதை, அதனால அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த லேண்ட்ஸ்கேப்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேல்ராஜ் தான் சினிமாட்டோகிராஃபி. ஸோ அவரும் கண்டிப்பா சூப்பரா இருந்தார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்டும் நல்லா இருப்பான்னு தோணுது. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வராங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரைட், மூவி எப்படி ரிலீஸ் பார்க்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ், நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். தமிழ்ல வர மேஜரான படம் இந்த வருஷத்தோட கடைசி எண்டிங்ல வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி வில் எண்ட் வித் பேங்க். நீங்க இந்த ட்ரெயிலர் பத்தி நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல ரொம்ப கொடூரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.